Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இன்னைக்கு Jan 26 இது வீக்லி அனாலிசிஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 அனாலிசிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரைடே மார்னிங் நிஃப்டி 50 பாசிட்டிவ் மொமெண்டம்ல ட்ரேட் ஆகியிருந்தாங்க. 23,347.30 வரைக்கும் அவங்களோட ஹையை டச் பண்ணிட்டு நூனுக்கு மேல நெகட்டிவ் மொமெண்டம்ல ட்ரேட் ஆகியிருக்காங்க. நிஃப்டி 50யோட லோயஸ்ட் பாயிண்ட் 23,050ன்னு சொல்லலாம். ஃப்ரைடே நிஃப்டி 50யோட க்ளோசிங் பாயிண்ட்ஸ் 23,092.20. இது மார்னிங் கிடைச்ச பாசிட்டிவ் மொமெண்டம் கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபால் ஆகியிருக்காங்க. ஃப்ரைடே நிஃப்டி 50ல டாப் 5 ஸ்டாக்ஸ் இன் பாசிட்டிவ் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர், பிரிட்டானியா, ஏச்சர் மோட்டார்ஸ், கிராசிம் அண்ட் ஐசிஐசி பேங்க். இதுவே நெகட்டிவ் மொமெண்டம்ல ட்ரேடான ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது டாக்டர் ரெட்டி, ட்ரெண்ட், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, அதானி என்டர்பிரைசஸ் அண்ட் பிபிசிஎல். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் பாயிண்ட்ஸ் 48,367.80. இது 0.46% நெகட்டிவ் ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சார்ட் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 அவங்களோட லாங் டைம் சப்போர்ட்டான 23,000ல எக்ஸாக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னாலும் பெரிய அளவில் பாசிட்டிவ் மொமெண்டமுக்கான இண்டிகேஷன் எதுவுமே கொடுக்கல. அண்ட் எம்இசிடி இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னாலும் நியூட்ரல் பொசிஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் அனாலிசிஸ் படி பார்க்கும்போது நிஃப்டி 50 அவங்களோட சப்போர்ட் லெவல் 2 ஆன 23,000ல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நிஃப்டி 50க்கு பிவோட் லெவல் 24,000 லெவல்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் வீக் Feb 1 பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இந்த ரீசன்னால நிஃப்டி 50 நெக்ஸ்ட் வீக்கும் சைடு வேஸ்ல டிராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நிஃப்டி 50 நெக்ஸ்ட் வீக் எப்படி டிராவல் ஆவாங்க அப்படிங்கிற உங்களோட அசம்ஷனை நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். கால் ஆப்ஷன்ல அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,200 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்ட் ஆகிருக்கு. அண்ட் புட் ஆப்ஷன்ல அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். லாஸ்ட் வீக் எஃப்ஐஎஸ் கண்டினியூஸ் செல்லர்ஸாக தான் இருந்திருக்காங்க. இந்த மந்தோட டில் டேட் வரைக்கும் 69,080.14 crores அளவுக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. அண்ட் டிஎஸ் பார்க்கும்போது 66,944.50 crores வரைக்கும் நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் Feb 1 பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் வரதுனால எஃப்ஐஐஸ் அவங்களோட ஹோல்டிங்ஸை செல் பண்ணிட்டு சேஃப் பொசிஷனுக்கு போறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். அதாவது கமிங் வீக்ஸ்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ் டிவிடெண்ட், போனஸ் அண்ட் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட்ஸ் அப்டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். கேஇஏ இண்டஸ்ட்ரீஸ் 4 rupees இன்டரம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிடெண்ட்டுக்கான எக்ஸ் டேட் 27th Januaryன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் டேட் 27th January அப்படின்னா நீங்க இந்த டிவிடெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இந்த எக்ஸ் டேட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் முன்னாடியாவது இந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருக்கணும். அண்ட் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா டான்லா பிளாட்ஃபார்ம் ஸ்டாக் 6 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விப்ரோ 6 rupees, ஜென்சார் டெக்னாலஜிஸ் 2 rupees, டிப்ஸ் மியூசிக் 3 rupees, வெண்டென்ட் 30 rupees, மங்களம் இண்டஸ்ட்ரீஸ் 0.01 rupees, பிபிசிஎல் 5 rupees, எம்பிஎஸ் ஸ்டாக் 33 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்தரா பார்க்கும்போது சீமென்ஸ் கம்பெனி 12 rupees, கோஃபோர்ஜ் 19 rupees, ஹட்கோ 2.05 rupees, அசிலியா 50 rupees, பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் 20 rupees அண்ட் எமரால்டு ஃபினான்ஸ் 0.06 rupees அளவுக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஐபிஓல அப்ளை பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எப்பவுமே இன்டர்நெட் பேங்கிங் மெத்தட் மூலியமா தான் ஐபிஓல அப்ளை பண்ணுவேன். இன்டர்நெட் பேங்கிங் மெத்தட் மூலியமா எப்படி ஒரு ஐபிஓல அப்ளை பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸை நீங்க பார்க்கறதுக்கு ஹவு டு அப்ளை இன் ஐபிஓ இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ்ல இருந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு நான் டீடைலாகவே வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் நார்மல் யூபிஐ மெத்தட் மூலிமா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதுல என்ன மிஸ்டேக்ஸ் வரும் அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னும் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் ஹச்என்ஐ கேட்டகரினா என்ன, ரிட்டெயில் கேட்டகரினா என்ன, இந்த 2 கேட்டகரியில எந்த கேட்டகரியில அப்ளை பண்ணா உங்களுக்கு அலாட்மெண்ட் ப்ராபபிலிட்டி அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சேம் வீடியோஸை நம்ம டெலிகிராம் சேனலோட பின்னடி மெசேஜை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு நான் ஈஸியாவே அட்டாச் பண்ணியிருப்பேன். இந்த பின்னடி மெசேஜில் ஜெரோதா, ஏஞ்சல் ஒன் அண்ட் அப்ஸ்டாக்ஸ்ல எப்படி டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அண்ட் அதுக்கான டீடைல்டு ப்ரொசீஜரையும் கொடுத்துருப்பேன். எஸ்எம்இ ஐபிஓனா என்ன, ஐபிஓல எப்படி அப்ளை பண்றது, சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்னா என்ன, இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸுக்கு தேவைப்படுற நிறைய வீடியோஸை இங்க அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ தட் நீங்க ஈஸியாவே ரெஃபர் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் போனஸ் அப்டேட் பத்தி பார்க்கலாம். சாரதா பிரைம் கம்பெனி வந்து 1:1 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜென்ரலா ஒரு கம்பெனி போனஸ் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அது வந்து அந்த ஸ்டாக்குக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் போனஸ் இஷ்யூ மூலியமா ஃபேஸ் வேல்யூல எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காது. இதுவே ஸ்பிளிட் கார்பரேட் ஆக்ஷன் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூவும் அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி ஸ்பிளிட் ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் டெக்னோபேக் கம்பெனி வந்து 1:1 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐஜிஎல் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பிளிட் கார்பரேட் ஆக்ஷன் பத்தி பார்க்கலாம். மஸ்தா ஸ்டாக் வந்து 10:2 ரேஷியோல ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜேபிஎம் ஆட்டோ 2:1, சென்கோ கோல்டு 10:5, கிடுஜா இந்தியா 10:1 அண்ட் ராமா பாஸ்பிட்ஸ் கம்பெனி வந்து 10:5 ரேஷியோல ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த ஸ்டாக்ஸை உங்க ஹோல்டிங்ல வச்சிருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி பார்க்கலாம். அதாவது லாஸ்ட் வீக்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து மோர் தென் 10% அளவுக்கு கெயின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். விப்ரோ கம்பெனி வந்து லாஸ்ட் 1 வீக்ல மட்டுமே 13.55% அளவுக்கு கெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்தரா பார்க்கும்போது கேப்ரி குளோபல் 11.4%, ஜென்சா டெக்னாலஜிஸ் 10.78%, கோ டிஜிட் ஜெனரல் 9%, பாம்பே புர்மா 7.95%, கொட்டக் மஹிந்திரா பேங்க் 7.32% அண்ட் கோஃபோர்ஜ் கம்பெனி வந்து 7.02% அளவுக்கு கெயின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓஸோட அப்டேட் பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா டென்டா வாட்டர் கம்பெனி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆக போகுது. இந்த ஐபிஓவோட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் இன்னும் அப்டேட் ஆகல. அப்டேட் ஆனதுமே நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். அண்ட் 29th ஜனவரி டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் கேர் கம்பெனியோட ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது. இந்த ஐபிஓவோட டீடைல்டு அனாலிசிஸை நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ்எம்இ ஐபிஓல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் சிஎல்என் எனர்ஜி, ஜிபி லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஹெச்எம் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் கம்பெனியோட சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆக போகுது. நெக்ஸ்ட் வீக் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால இந்த எஸ்எம்இ ஐபிஓஸ்ல நான் அப்ளை பண்ணல. நெக்ஸ்ட் ஜிஎம்பி வேல்யூஸ் பத்தி பார்க்கலாம். டென்டா வாட்டர் மெயின் போர்டு ஐபிஓ வந்து கரண்டா 40.82% லிஸ்டிங் கெயின்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டாக்டர் அகர்வால்ஸ் ஐபிஓ வந்து 12.69% எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எஸ்எம்இ ஐபிஓல பாத்தீங்கன்னா சிஎல்என் எனர்ஜி பெரிய அளவில் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகல. ஜிபி லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி வந்து 22.55% ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஹெச்எம் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் எஸ்எம்இ ஐபிஓ வந்து 32% பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேன்கைன் ஃபார்மா கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கேட்டகரியில 16.2% அளவுக்கு டவுன் ஆகிருக்கு. பட் ரெவன்யூ வந்து 24% அளவுக்கு அதிகமாக இருக்கு. அண்ட் மார்ஜின் பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது வந்து மேன்கைன் ஃபார்மா கம்பெனிக்கு வந்த நியூட்ரலான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ் டவர்ஸ் கம்பெனியோட Q3 earnings பத்தி பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கு. அண்ட் மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் 2 டைம்ஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கு. இது வந்து இண்டஸ் டவர்ஸ் கம்பெனிக்கு வந்த பாசிட்டிவான அப்டேட். இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.